வணக்கம். என் பேர் மனோகரன். நான் வந்தாவசிலேருந்து சலுக்கை கிராமத்தை வசித்து வரேன். ஒரு 15 வருஷமாக இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இன்டீரியர் மட்டும் வுட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது சார்ந்தா ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணி சென்னையில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்தாவசியில் வந்து 10 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வுட் ஒர்க் பண்ணியிருந்தோம், அலுமினியம் ஒர்க் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து கொசு வலை அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். அப்புறம் நாளோடையில் வந்து வேலை அதிகமாகும் போது நம்ம யூபிவிசின்னு சொல்லிட்டு ஒரு புது மெட்டீரியல் ஒன்று சென்னையில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அந்த மிஷினை வந்துட்டு சின்ன மிஷினை வச்சு ஆரம்பித்தோம் பிஸ்னஸை. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, மக்கள் எதிர நல்லா கேட்டு வாங்கியிருந்தாங்க. சார்ந்து இப்போது அதிக வாண்டட் வரும்போது நம்ம பெரிய மிஷின் போயிடலாம் சொல்லிட்டு ஐடியா பண்ணி ஒரு லோனுக்கிட்ட போகும்போது இந்த வாழ்ந்து காட்டும் திட்டம்னு சொல்லிட்டு திட்டத்தை பற்றி நம்ம சலுக்கையில் மேடம் வச்சோம், சுத்திரா மேடம் சொல்லிட்டு அவங்கள கேட்டு தான் அந்த லோனுக்கு அரேஞ்ச் பண்ணி மொத்தம் 14 லட்சம் லோனுக்கிட்ட வந்துச்சு. அதில் விகேபி மூலிமா போய்ட்டு லோன் அரேஞ்ச் பண்ணி இந்தியன் பேங்க்கில் அப்ரூவ் பண்ணோம். அவங்களும் ஓகேன்னாங்க. அதை வச்சு லோன் அரேஞ்ச் பண்ணி வந்தது. 4,70,000 நம்மளுக்கு மானியம் வந்தது. மானியத்தோடு வந்து லோனு கொடுத்தாங்க. மிஷின் ஆரம்பித்து இது 8 மாதம் நல்லா போயிட்டுருக்கேன். இப்போது ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி 2 பேர் வேலை செஞ்சாங்க, இன்றைக்கி 6 பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 20 விண்டோ கிட்ட வெளியே எடுக்கிறோம். அதுக்கு முன்னே சின்ன மிஷின் செய்யும்போது ஒரு விண்டோ 2 தான் செய்ய முடியும். அது 2 பேர் செய்யலாம். நீங்கள் 6 பேர் செய்யும்போது ஒரு நாளைக்கு ஒரு 20 விண்டோலேருந்து 30 விண்டோ கிட்ட இன்புட் எடுக்கும். வுட் ஒர்க்கும் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு. அதான் ஒரு 15 வருஷம் பண்ணியிருந்தோம். அப்பா அண்ணன் எல்லாம் அந்த ஒர்க்கு தான் பண்ணிட்டு இன்றைக்கி அது பண்ணிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட் நிறைய தேவைப்படுது, அதை ஒர்க் பண்ணிடும். அது வுட் ஒர்க் பண்ணும்போது என்ன சவால்னால் எங்களுக்கு பெரிய சவாலே வந்து ஆள் பத்தராக கூட ஃபஸ்ட்டு. அது ஆள் பத்தலனாவே ரொம்ப கஷ்டம். ஒரு டைம் ஒன்று சொல்லுவாங்க, நம்ம மேசிட்டு ஒன்று சொல்லுவோம், இல்லை இன்ஜினியர் ஒரு டைம் சொல்லுவோம். அந்த டைம் நம்ம பண்ண முடியாது. அதனாலே இந்த யூபிவிசி மிஷின் நாங்கள் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வுட் ஒர்க்லேயே கொஞ்சம் சின்ன ஃபால்ட்லாம் இருக்குது நம்மளுக்கு. வுட் ஒர்க் பண்ணும்போது பெயிண்டிங்கு, அது பெயிண்டிங் ஒருத்தர் கூப்பிடணும், அப்புறம் கொத்தனார் கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், அதெல்லாம் வேலை அதிகம். அதுக்காக இந்த மிஷினை போட்டது யூபிவிசி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலை அதிகம். ஏன் விஷயம்னா ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம ஒவ்வொரு பட்டறைக்கு போய் கொடுக்க தேவை, நம்மளே செய்ய முடியாது. ஒவ்வொரு இது இடைக்கிறதுனாலும் பெரிய மிஷின் எடுத்துமே பட்டறையில் கொடுத்து இடைச்சி எத்தாந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் சிஎன்சி மிஷின் தேவைப்படும், அதுக்கு நம்ம கார்விங் பண்ணுறதுக்கு அதுக்கும் மிஷின் தேவைப்படும். அந்த மிஷின் தான் நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இன்புட் எடுக்க முடியாது, அதனால் லேட்டாகவும் ஆகும். அதனால தான் நாங்கள் பட்டு அலுமினியம் பண்ணியிருந்தோம். அதுக்கு அலுமினியம் ஒர்க் பண்ணும்போது நல்லா தான் போயிட்டு இருந்தோம், அதுவும் நம்ம குறை இல்லை. அது அதிகமாக அலுமினியம் வந்து இன்றைக்கி வந்தாசிலே ஒரு 200 பேர்கிட்ட அலுமினியம் ஒர்க் பண்ணுறாங்க. யாருமே பண்ணாத பிஸ்னஸ் நம்ம பண்ணணும். அதனால தான் யூபிவிசி நாங்கள் ஃபஸ்ட்டு மாறினது. சின்ன மிஷினாக தான் ஃபஸ்ட்டு போட்டோம். சின்ன மிஷின் போட்டு கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்து போக நல்லா நம்ம யூபிவிசிக்கு மாறிட்டோம். அதுவும் நம்ம இது மட்டும் தான் பண்ணோம் சொல்லிட்டு மாடல் கிச்சன் ஆரம்பித்தோம். மாடல் கிச்சன் பெரிய மிஷின் போட்டோம், அதுவும் நல்லபடியாக போகுது. அந்த மிஷின் இதே மிஷினில் நம்ம மாடல் கிச்சன் பண்ணலாம் சொல்லிட்டு யூபிவிசி பண்ணலாம் சொல்லிட்டு இந்த கம்பெனியை வந்து யூபிவிசின்னு சொல்லிட்டு ஒரு பிவிசி மெட்டீரியல் எடுத்துன்னு வராங்க. அதையும் நம்ம பிவிசி கபோர்டு இருக்கும், இதே மெட்டீரியல் தான், அது வேறு மாதிரி இருக்கும். யூபிவிசிலே வந்து பிவிசின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று வரும். அதை வச்சு நம்ம மாடல் கிச்சனு, வார்ட்ரோப்பு அந்த ஒர்க்கும் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த மிஷினில் பண்ண முடியாது. அதுக்கான மிஷின் கொஞ்சம் இம்ப்ரூவ் பெரிய மிஷின் இருக்குது. அதுக்கடுத்து இது கொஞ்சம் முடிச்சிட்டு போய் அந்த மிஷினுக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். வுட் ஒர்க்கு பொறுத்தவரைக்கும் அது 3 பேர் ஒர்க் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஜன்னலை செஞ்சு கொடுத்து அதை எடுத்தும்போது கொத்தனார் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம அளவு எடுத்து டோர் செய்யணும். அது இப்போ 2 வேலை. அப்புறம் ஒரு வேலைன்னா பெயிண்டர் கூட்டாந்து பெயிண்ட் பண்ணணும். அது ஒரு 4 இடத்துல போச்சுன்னா கிளைமேட் மாறிச்சுன்னா மரம் பிடிக்கும், அது அதிக வேலை. அதனால் அது ஒரு வேலையாக இருந்தது. ரெண்டாவது வந்து அலுமினியம் மட்டும். அலுமினியம் வந்து எல்லாமே ஸ்க்ரூ டைப் தான், நம்ம அதில் எதுவும் பண்ண முடியாதுங்க. ஸ்க்ரூ நம்ம ஒரு டைப் வைப்போம், பட் தான் 4 முறை யூஸ் பண்ணும்போது அது ஸ்க்ரூ லூஸ் ஆகுது, நிறைய வாய்ப்பு அதிகம். அதில் நம்ம போடுற லப்பர் வந்து கேஸ்கெட் வந்து அப்போ மாறும். ஒரு வெயில் அதிகம் அடிக்கும் போது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் மாட்டணும் அலுமினியத்தில். பட் இருந்தால் யூபிஎஸ்சில் அந்த ப்ராப்ளம் வராது. 15 வருஷம் வாரண்டி, லப்பருக்கே வாரண்டி தராங்க. அதனால் வந்து இந்த யூபிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது, நல்லா டக்குன்னு வேலையும் ஆகும். அதில் இது நாங்களே 20 வருஷம் வாரண்டி தரோம் மெட்டீரியலுக்கு, யூபிஎஸ்சிக்கு. அந்த வாரண்டியாக மக்கள் வந்து அதிக இதான் இப்போ லைக் பண்ணுறாங்க. இது என்ன வேலைனா வேறு யாருக்குமே வேலை கிடையாது. கொத்தனார் பூஸ்ட்டு பெயிண்ட் டெஸ்ட்டு போட்டாங்கன்னா நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக நாங்களே எடுத்தாந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம். அதனால் வந்து மக்களாக மட்டும் இப்போ பெரிய பெரிய கம்பெனிங்களே வந்து யூபிஎஸ் ரெஃபர் பண்ணுறாங்க. நம்ம அது இங்கே மட்டும் பண்ணலாம், வெளியேவும் பண்ணுறோம். சென்னைக்கு, திருவண்ணாமலைக்கு பண்ணுறோம். இங்கே சுற்றுப்பட்ட ஒரு பெரிய பெரிய நிறுவனத்துக்கு நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் பெஸ்ட்டாக. நாங்கள் சின்ன மிஷின் வந்து யூடியூப் தான் பார்த்தோம். நம்ம இது பார்க்கும்போது சென்னையில் தான் ஃபஸ்ட்டு இந்த அலுமினியம் யூபிஎஸ் பார்த்தோம். யூபிஎஸ் இது எப்படி நல்லா இருக்குது, நாங்களே ஏன்னா அலுமினியம் ஒர்க் பண்ணுறோம், இது சார்ந்த இந்த மிஷின். பட் இருந்தாலும் இந்த ஒர்க்கு
நாங்கள் அலுமினியம் ஸ்லேடிங் பண்ணோம், இதுலையும் ஸ்லேடிங் இருக்குது. அப்போது இது பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. அப்போ நான் வந்து இதை பற்றி சர்ச் பண்ணோம். ஏன்னா யூடியூப் நிறைய பார்ப்போம், இன்ஸ்டாகிராம் அதை பார்க்கும்போது யூடியூப் செக் பண்ணும்போது அதில் இந்த சின்ன மிஷின் தான் பார்த்தோம், பெரிய மிஷினும் பார்த்தோம். நம்ம அன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம கஷ்டப்படுறதுனால நம்ம சின்ன மிஷினே போகலான்னு சொல்லிட்டு ஒரு 75,000 முதல்ல வச்சு சின்ன மிஷின் தான் ஃபஸ்ட்டு போட்டு நல்லாவே இருந்தது. அதுக்கடுத்து தான் பெரிய நம்ம அதிக கேட்க நம்ம செய்ய முடியல. சின்ன மிஷின் வச்சுன்னு ஆள் பற்றாக்குறை ஒன்று சின்ன மிஷினில் பண்ண முடியாது. நம்ம என்ன தான் ஒர்க் காலேருந்து ஒரு நைட்டே ஒர்க் பண்ணாலும் ஒரு நாளைக்கு 5 விண்டோக்கு மேலே எடுக்க முடியாது. அப்புறம் தான் நம்ம பெரிய மிஷின் போயிடலாம் ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் சின்ன கடையில் இருந்தோம். அப்புறம் இந்த இடத்த ரிஸ்க் எடுத்து தரவாடகை எடுத்து செட்டு போட்டு பெரிய மிஷினுக்கு வந்தோம். கோயம்புத்தூரில் பார்த்தோம், அப்புறம் வந்து பெங்களூரில் சர்ச் பண்ணோம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு சர்வீஸ் ஃபஸ்ட்டு வேணும், அதனால் வந்து நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ரெஃபர் பண்ணோம். கோயம்புத்தூரில் சார் வந்து வச்சுருக்காரு. அவர் வந்து நம்மளை பார்த்துட்டு நாங்கள் கேட்டோம், சார் இதேமாதிரி எங்கள் மிஷின் வந்து சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறேன்னு கேட்டார். நம்ம இந்தமாதிரி ஆல்ரெடி சின்ன மிஷினில் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு கொஞ்சம் பெரிய மிஷின் அட்வான்ஸ் மிஷின் தேவைப்படுன்னு சொல்லிட்டு அவர் தான் நம்மளுக்கு ரெஃபர் பண்ணார். ஓகே, அது இல்லாமல் நான் அந்த பக்கத்தில் எங்கெங்கே இது மிஷின் மட்டும் அங்கே போய் பார்த்தோம். பார்த்துட்டு இது எப்படி நான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட விசாரித்தோம். அவங்களும் நம்ம ரெஃபர் பண்ணாங்க. என் பேர் வந்து தாரணி. நான் 12th தான் படிச்சிருக்கேன். சென்னையில் தான் இருந்தேன். நான் மேரேஜ் ஆகி இங்கே வந்தவாசிக்கு வந்திருக்கேன். நான் வந்து குழுவில் ஒன்று கலந்துருந்தேன். குழு பேர் வந்து செல்வ விநாயகர் குழு. அதில் வந்து மீட்டிங் போட்டதில் ஒரு வாழ்ந்து கட்டு திட்டம்னு சொல்லி ஒரு இது இருக்குதுன்னு சொன்னாங்க. அது மூலயமா வந்து எங்கள் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அது மூலயமா நான் வந்து லோன் போட்டிருந்தோம். 14 லட்சம் லோன் சொன்னாங்க. 4 லட்சம் மானியம் கொடுத்தாங்க. 4 லட்சம் மானியத்தில் வந்து நாங்கள் இந்த லோன் போட்டதில் நல்லபடியாக பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. முன்ன விட இப்போ எவ்வளோ நல்லபடியாக போயிட்டுருக்கு. நம்ம அண்ணா ஒருத்தர் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி வச்சுருக்கோம் மருவத்தூரில். அவர்கிட்ட கேட்டோம், அண்ணா இதை பண்ணிட்டு அவரும் நம்மளுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாரு, இது இப்படி பண்ணுறா தம்பி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் கைட்லைன்ஸில் இந்த மிஷினே கிட்ட போனோம். அப்புறம் அந்த மிஷின் பார்த்தோம். இங்கேருந்து கோயம்புத்தூர் போய்ட்டு சர்ச் பண்ணிவிட்டு மிஷின்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கு தான் அவங்ககிட்ட கொட்டேஷன் வாங்கணும். கொட்டேஷன் 1க்கு 2-3 இடத்துல கொட்டேஷன் வாங்கணும். அதில் நம்ம எங்கே கம்மியாக இருக்குது, பட் தான் மிஷின் நல்லா இருக்கணும். ரேட்டு கம்மியாக இருந்தால் ஒரு பக்கம் இருந்தாலும் மிஷின் நல்லா இருக்கணும். இது நம்ம வாங்குறது ஜெர்மன் மிஷின், இது எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் கொடுத்தாங்க. இது வந்து அவங்களே வந்து நம்ம 3 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துறாங்க. எனி ஃபால்ட்டு, அதாவது சின்ன ஸ்க்ரூ பண்ணாலும் நம்ம வந்து மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு வாரண்ட்டி பண்ணுவோம். சைனா மிஷின் இருக்குது அதில். அவங்களோட சைனா வந்து இன்னொரு 2-3 கம்பெனிலாம் ஓரளவுக்கு கம்மியாக இருந்து ஒரு 1.5 லட்சம் கம்மியாக இருந்து பார்த்து நம்ம நல்ல மிஷின் சொல்லிட்டு ஜெர்மன் டேக்கே அந்த மிஷினை வாங்கினா நல்லா பிரச்சனை நல்லா போயிட்டு தான் இருக்குது. நாங்கள் வாழ்ந்து கட்டு திட்டத்துலேருந்து போய் லோன் வாங்கினோம். ப்ரூஃப் வந்து ஜிஎஸ்டி இந்த நிறைய ப்ரூஃப்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் கொடுத்தோம். இதே வேறு எங்கெல்லாம் லோன் வாங்கலான்னு பார்த்தா அப்போ முடியல, எங்களால் எதுவும் லோனும் டக்குன்னு கொடுக்கல. இதே வாழ்ந்து கட்டு திட்டத்தில் போனோம், வீடு ஏறி வந்து எல்லா ப்ரூஃபும் வாங்கிட்டு போனாங்க. எல்லாமே நாங்கள் கொடுத்தோம். 2 மாதத்துலேயே எங்களுக்கு வந்துருச்சு. 4 லட்சம் வந்துச்சு. 30% கொடுத்து 4 லட்சம் மானியம் கொடுத்தாங்க. 4,20,000. அது மூலயமா தான் நாங்கள் நிறைய ஒரு 4-5 மிஷின் வாங்கி போட்டிருக்கோம். இப்போ எவ்வளவோ ஃபேமிலி நல்லா இருக்குது. இன்றைக்கி நாங்கள் போய்ட்டு ஃபஸ்ட்டு கஸ்டமர் நம்ம சொல்லுவாங்க. நான் என்கிட்ட சொல்லும்போது இப்போ பூசு வேலை முடிச்சுட்டு போய் நாங்கள் போய் அளவு எடுப்போம், வேறு வழியே கிடையாது. ஏன்னா பூசு வேலை பண்ணுறதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பூசிடுவாங்க. பூசிட்டு நமக்கு இன்ஜினியர் ஆகட்டும் கஸ்டமர் சொல்லுவாங்க, நாங்கள் போய்ட்டு மெஷர்மெண்ட் எடுப்போம், தான் எடுப்போம். ஏன்னா இது ரொம்ப கரெக்டாக வேலை செய்யணும். இல்லை கொஞ்சம் கேப் அதிகமானாலும் வேறு எதுவும் பண்ண முடியாது. மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் வெல்டிங் பண்ணால் பண்ணது தான். இது அலுமினியம் வந்தாலும் கட் பண்ணி எதனா ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். பட் தான் இதில் அதெல்லாம் பண்ண முடியாது. கரெக்டாக அளவுட்டு செய்ய முடியும். அளவு எடுத்துன்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு கட்டிங் மிஷின் எடுத்துன்னு போய்ட்டு மிஷின் எடுத்துன்னு போய்ட்டு ஃபஸ்ட்டு அந்த அவங்க என்ன கேட்குறாங்க, இதில் 3 வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து 2 ட்ராக்கு, ஒன்று வந்து 2.5, ஒன்று ஓப்பன். இதில் 3 மெட்டீரியல் இருக்குது. 2 ட்ராக்னா 2 கிளாஸ் மட்டும் தான் வரும். 2 கிளாஸ் ஓப்பன் பண்ணிடலாம், தள்ளிக்கலாம் ஸ்லைடிங்கில். 2.5 வந்து அதிலே வந்து மெஷ்ஷோடு வந்துடும். கொசுவால் 2 கிளாஸ் வரும். ஓப்பன் டைப் வந்து 2 பக்கம் ஓப்பன் பண்ணலாம். உட்டன் டோர் 2 பக்கம் ஓப்பன் பண்ணிடலாம். அந்த மாதிரி 3 டைப் இருக்குது. இந்த 3 டைப்பில் வந்து அவங்க எது கேட்குறாங்க கஸ்டமருக்கு, அவங்க எதுக்கு அவங்க என்ன ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அது முதல்ல தெரிஞ்சுப்போம். அதுக்கேற்ற மாதிரி ரேட்டுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரேட்டு மாறும். இப்போ 2 ட்ராக் பண்ணும்போது ஒரு ரேட் ஆகும், 2.5 பண்ணும்போது ஒரு ரேட் ஆகும், ஓப்பன் டைப்பில் பண்ணும்போது ஒரு ரேட் ஆகும். அதனால் கஸ்டமர்கிட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு கொட்டேஷன் கொடுத்துரும். அங்கேயே ரெடி பண்ணி கொட்டேஷன் கொடுத்து அவங்க ஓகேன்ட்டாங்க. அப்புறம் அவங்களோட அட்வான்ஸ் வாங்கி நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 2.5னா நம்ம இங்கே நம்ம ஆளுங்க வேலை செய்யணும். அவங்க நம்ம லிஸ்ட் ஒன்று கொடுத்துருவோம். இந்த 2.5ல் இவ்வளோ விண்டோ செய்யணும், இத்தனை நம்பர் கட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா அதில் 2.5ல் 3 ஸ்டெப் இருக்கும். அவுட் ஃப்ரேம் ஒன்று இருக்குது, ஷட்டர் ஒன்று இருக்குது, வெஸ்டுடைய ஃப்ரேம் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த 3த்தையும் தனித்தனியாக எழுதி ஊற்றுருவோம். அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம். அது கட் பண்ணிடுவோம். அப்புறம் லாக் ஹோல்ஸ் எடுத்துருவோம். லாக் ஹோல்ஸு, வாட்டர் ஹோல்ஸு
அது நடுவில் வந்து உள்ள ஸ்டீல் வைக்கணும். இது யூபிவிசின்றால ஸ்க்ரூ பண்ணால் கொஞ்சம் அழுந்தோம், அதனால் வந்து உள்ள கம்பல்சரி ஸ்டீல் வைப்போம். அது ஜிஹெச் சேனல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சேனலுக்கு ஸ்டீல் வைக்கணும். கட்டிங் முடிச்சுட்டு ஸ்டீல் வச்சுட்டு அதை ஸ்க்ரூ பண்ணிட்டு லாக் ஹோல்ஸு வாட்டர் ஹோல்ஸ் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு 250 டிகிரி செல்சியஸில் வெல்டிங் பண்ணணும். அது ரெண்டுத்தையும் வச்சு வெல்டிங் பண்ணிட்டு உள்ள இன்னர் கிளீனிங்கு அவுட்டர் கிளீனிங் அந்த மிஷின் இருக்குது, அதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணுறோம். முன்ன விட இப்போ எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. நாங்கள் எல்லா இடமும் சுற்றி எங்களை கேட்டால் தெரிகிற அளவுக்கு நாங்கள் வேலை வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கம்மியாக தான் இருந்துச்சு, வருமானமே ஒரு 50,000 அப்படி தான் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ பரவாயில்ல, 2 லட்சமா கையில் நிற்கிது. இப்போ ஃபேமிலியும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ கட் பண்ணிவிட்டு வாட்டர் ஹோல்ஸ் எடுத்துகிட்டு லாக் ஹோல்ஸ் எடுத்துகிட்டு வெல்டிங் போய்டும். வெல்டிங் போயிட்டு 250 டிகிரி வச்சா தான் அந்த மெட்டீரியல் வந்து ரெண்டும் ஒரே டைமில் ஹீட் ஆகணும். 250 மேலே அதிகம் போனாலும் ரொம்ப ஹீட் ஆகிடும், நம்ம அளவு எடுத்தது தான் தப்பாயிடும். 250 கீழே ஆனாலும் கம்மியாக ஹீட் ஆகிடும், அப்போ அளவு வந்து பெருசாகிடும் விண்டோ. அப்போ அதனால் அந்த 250 தான் கரெக்டாக இதில் 3 mm இதில் 3 mm ஒரே டைம் வெல்டிங் ஆகி மெல்ட் ஆனதும் டக்குன்னு எடுத்து ஒட்டிக்கும். அதான் 250 வைக்கிறது. கம்மியாக வச்சுட்டா விண்டோ பெருசாக வந்துடும், அதிகமாக வச்சுட்டா விண்டோ சின்னதாகிடும். அப்போ அங்கே நம்ம கஸ்டமர் கேட்பாங்க ஏன் இப்படி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கரெக்டாக அந்த 250 டிகிரினா 250 டிகிரி வச்சு தான் நம்ம வெல்டிங் பண்ணுறது. அது முடிச்சுட்டு போய்ட்டு அவுட்டர் கிளீனிங் இன்னர் கிளீனிங் சொல்லிட்டு இருக்குது, அது தனி மிஷின். அதை க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் ஷட்டர் எடுப்போம். ஷட்டர் எடுத்துகிட்டு அதுக்கும் அதே தான் சேம், உள்ள ஸ்டீல் போடணும், அப்புறம் வெல்டிங் பண்ணணும், திருப்பி அந்த கிளாஸ் அளவு எடுக்கணும். கிளாஸ் அளவுக்கு நம்ம கிளாஸ் எடுத்து கட் பண்ணி பீடிங் கட்டிங் மிஷினுக்கு அதில் கட் பண்ணி பீடிங் அடிச்சிடுவோம். மெஷ்ஷு ஒரு ட்ராக் வந்து மெஷ்ட்டுக்கும் அதே வெல்டிங் பண்ணிட்டு மெஷ்ட்டு நம்ம கொசுவில் தனியாக வச்சுருக்கோம். அதை நம்ம மேனுவலாக பண்ணுறது தான், அதுக்கு மிஷின்லாம் ஒன்றும் போடல, அது மேனுவலாக பண்ணிவிட்டு எடுத்து போட்டு நம்ம எத்தனை ஃபிக்ஸிங் அனுப்பிச்சிடுவோம். எத்தனை விண்டோ இருந்தாலும் நம்ம அதிகபட்சம் 3 நாள் டைம் எடுத்துவோம். ஒரு 10 விண்டோனா 3 நாள் இல்லை அது வரும். வேலை எதுவும் கம்மியாக இருக்குன்னா ஒரு நாள் 2 நாளில் கொடுத்துருவோம். ஏன்னா இன்புட் அந்த அளவுக்கு கொடுத்துலாம். வேலை அதிகமாகுது கண்டிப்பாக கம்பல்சரி 3 நாள் டைம் எடுத்துக்கும். இந்த மிஷின் போகிறதுக்கு முன்னே வந்து சின்ன மிஷின் தான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்கிட்ட 2 பேர் வேலை செய்வாங்க. அன்றைக்கி ஒரு மாதத்துக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு 50,000 சம்பாதிச்சாலும் அன்றைக்கி வாடகை கடை வாடகை அதை கொடுக்கறதுக்கும் ஆளுக்கு சம்பளம் கொடுக்கும் அன்றைக்கி பொருளாதாரம் கம்மியாக இருந்தது. இன்றைக்கி சூழ்நிலை வந்து இன்றைக்கி மிஷின் பெரிய மிஷின் கொடுத்தோம். இன்றைக்கி 6 பேர் வேலை செய்கிறாங்க, பெரிய கடை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லபடியாக போகுது. இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு ஒரு 1.5 லட்சம் கிட்ட டர்ன் ஓவர் ஆகுது. இயர்லி முதல்ல ஒரு நல்ல அமௌண்ட் டர்ன் ஓவர் ஆகுது. அது ஐடிலையும் காமிச்சிட்டு இருக்கோம். இந்த மிஷினுக்கு வாங்கி கொடுத்த ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் இருக்க அந்த சுவிதா அக்கா, அந்த அக்கா தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது சொல்லி கொடுத்தாங்க. அவங்க அப்புறம் வந்து மஞ்சுநாதன் சார், அவர் மூலிமா வந்து திருவண்ணாமலை இட்டு போயிட்டு தமிழ்மாறன் சார்கிட்ட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த லோன் வரணும் இது கொடுத்து இந்த மிஷின் வாங்கி நல்லபடியாக போயிட்டுருக்கு. இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நல்லது, நன்றி சொல்லிக்கிறேன். விகேபி அதிகாரிக்கும் ரொம்ப நன்றி, தமிழ்நாடு அரசுக்கும் ரொம்ப நன்றி. இங்கே லோன் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், வாழ்ந்து கட்டு திட்டத்தில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.